வரலாற்று சிறப்புமிக்க மதுரை சித்திரை திருவிழா மீனாட்சி அம்மன் கோவிலின் சுவாமி சன்னதியில் மீனாட்சி அம்மன், சுவாமி, பிரியாவிடை முன்னிலையில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடி ஏற்றப்பட்டதும் மேலிருந்து மலர்கள் தூவப்பட்டன. கொடிமரத்திற்கு பல்வேறு தீப தூப ஆராதனைகள் நடந்தன. முன்னதாக சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன. முதல் நாள் கொடியேற்ற நிகழ்ச்சியை காண ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணத்தை பக்தர்கள் கண்டு மகிழ கூடுதல் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக கோவில் அறங்காவலர் குழு தலைவர் தெரிவித்தார். இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கிறது. இன்று முதல் 10 நாட்களுக்கு வெகு சிறப்பாக திருக்கல்யாணம், தேரோட்டம் என எல்லா நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றன. இதற்கான விசேஷ ஏற்பாடுகள்லாம் செய்திருக்கிறோம். திருக்கல்யாணத்துக்கு சென்ற ஆண்டை விட 2000 பேர் அதிகமாக உட்கார்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் எல்லாரும் வந்து கந்து கழிக்குமாறு மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய அருள் பெற்று பாத்திரமாகுமாறு வேண்டுகிறோம். 12 நாட்கள் நடக்கும் திருவிழாவில் தினமும் அம்மனும் சுவாமியும் பல்வேறு வாகனங்களில் மாசி வீதிகளில் உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறும். ஏப்ரல் 23 அம்மனுக்கு பட்டாபிஷேகம், ஏப்ரல் 24 திக் விஜய நிகழ்ச்சியும், ஏப்ரல் 25 திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மற்றும் ஏப்ரல் 26 தேரோட்டம் நடக்கிறது. இந்த ஆண்டு ஜடபாராயணம் இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த திருவிழா முழுவதும் இந்த ஆண்டு முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஆரம்பிக்கப்படும். தொடர்ந்து 27ஆம் தேதி தேவேந்தி பூஜையுடன் சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. மதுரை மாவட்ட மக்கள் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதி மக்களும் வெளியூர் வாசிகளும் முத்திரை பதிக்கும் சித்திரை திருவிழாவை காண மதுரையில் கூடியுள்ளனர்.